வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் ரிலீஸ் ஓஹோ இந்த பேபிக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த ரிவ்யூஸ் அண்ட் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்க்கு மனமார்ந்த நன்றி. ஆரியன் ஒரு எக்ஸைட்டிங் த்ரில்லர். உண்மையிலே என்ன சொல்கிறது, நீங்கள் என்னதான் டிஷர்ட்டில் போட்டாலும் நாங்கள் கம்பேர் பண்ணுவோம். வி வில் கம்பேர் வித் ராட்சஸ். நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் 2 படமுமே என்னோட ஃபேவரட். ராட்சஸ்லேயும் நான் நடிச்சிருப்பேன். ஐ டிட் அ கெஸ்ட் ரோல். பட் இந்த படம் வந்து இந்த கதை கேட்கும்போது ஒரு ஷாக் வந்தது. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னு. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காரு டைரக்டர் பிரவீன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஆன் போர்ட். அண்ட் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சிம்பிளிஃபை பண்ணுற ஒரு பர்சனாலிட்டி டைரக்டர். ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்டே அழகாக எடுத்திருக்காரு. நம்ம எல்லாருமே த்ரில்லர் ஜானரோட எல்லாருமே ஃபேனாக இருப்போம். ஸோ த்ரில்லர் ஜானர் ஃபேனர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் பை ஹரிஷ் அண்ட் ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸ் பை விஷ்ணு விஷால். அவர் போலீஸ் ரோலுக்கு ஹோம்ஒர்க் பண்ணவே வேண்டாம். ஏன்னா அவங்க வீட்லேயே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்பா. அதனால போலீஸ் ரோல் வந்து பிச்சு எடுத்ததாரு. எனக்கு ஆக்டர் விஷ்ணு விஷாலோட தான் ஃப்ரெண்டு, ப்ரொடியூசர் விஷ்ணு விஷாலோட நான் ஃப்ரெண்டு கிடையாது. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒர்க்குன்னு வந்துட்டா ரொம்ப 24 hours ஒர்க் பண்ணுறாரு. அவங்க ஸ்ரவந்திக்கு தெரியும், இங்கே எடிட்டருக்கு தெரியும், ஜிப்ரான் சாருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுவாங்க, திடீர்னு கூப்பிட்டு ஒரு நைட் ஒரு 11 மணிக்கு என் வீடு கிட்ட ஒரு பாட்டு வந்திருக்கு, கேள்வி இருக்கு. பாட்டு கேட்டோம், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டை போடுவேன், இது எப்படி இருக்குன்னு. நமக்கு அப்படியே கண்டாக்கிட்ட போன மாதிரி இருக்கும். ஒரு லென்ஸை போடுவாங்க, அப்பயே நல்லா தான் தெரியும். திரும்பி இன்னொரு லென்ஸ் போட்டு இது பெட்டரா அது பெட்டரா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் முடியும் போது காலைல 5 மணி ஆகும். வீட்டுக்கு போனால் ஒய்ஃப் நல்லா பாட்டு பாடுவாங்க. ஸோ இந்த 2 பாட்டை விட அந்த பாட்டு பெருசாக இருக்கும். ரொம்ப 24 hours டெடிகேஷன். பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது எனக்கு பில்டிங் ஃபுல்லாகவே கெரியரில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் நலன் உங்களோடய இருந்துச்சேன். டேரக்டர்ஸோட ஒர்க் எவ்வளோ டீடியஸ் எனக்கு நல்லா தெரியும். அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் என் பேரை போட மாட்டாங்க அவங்க 2 பேருமே. ஆனால் ப்ரொடியூசரோட ரோல் வந்து இருக்குதுலே டஃபஸ்ட்டுன்னு நான் பக்கத்தில் இருந்து பார்த்து கற்றுக்கிட்டேன். ரியலி உண்மையிலேயே இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கஷ்டப்பட்டா அவங்க ஃபேமிலி கஷ்டப்படும், பட் ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டா இண்டஸ்ட்ரியே கஷ்டப்படும். ஸோ ப்ளீஸ் என்ன சொல்கிறேன், என்கரேஜ் ஆல் தி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அண்ட் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் எல்லா படத்துக்கும் தேவை. அதை கண்டிப்பாக நீங்கள் எப்பயுமே கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த படத்தில் நான் வந்து நியூஸ் ரீடராக பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் பண்ண ரோல்லேயே நான் கஷ்டப்பட்டது இந்த ரோல் தான். ஏன்னா நியூஸ் படிக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஈஸியாகவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பார்த்து எனக்கு டெலிகிராம்டும் இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நியூஸ் ரீடரை பற்றி இன்னைக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஷோபனா ரவி. அவங்க நியூஸ் படிக்கும்போது அவ்வளோ பிடிக்கும். மாடரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் நடிக்கும் ரைட்டாக 2 இடத்துல கொஞ்சம் ட்ராமா பண்ணேன். அதுக்கு டேரக்டர் சொல்லிட்டேன், அதெல்லாம் நான் நியூஸ் படிங்க அப்படின்னு. ஸோ ஹாப்பி டு பி இன் திஸ் பார்ட் ஆஃப் ஒண்டர்ஃபுல் த்ரில்லர். All the artists, Mansa Chaudhary, Shraddha madam and so excited. எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து சிவராமன் சாரோட பெரிய ஃபேன். நான் வந்து பார்த்து அவரோட எல்லா படமுமே ரொம்ப பிடிக்கும். அவர் இருக்காருன்னா எக்ஸைட்மெண்ட். பட் எங்களுக்கு காம்பினேஷன் இல்லை. இன்னைக்கு நான் பக்கத்தில் சிவராமன் சாரை மீட் பண்ணது எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டேன். சார், ஐ எம் a big fan of you sir. Thank you so much. You have done a great role. அது நான் சொல்லக்கூடாது, because we all know how great he is, but he has done an amazing role. Jibran sir, amazing music, superb, and Sam Lokesh, art director sir, and Manu Anand, thanks for coming. Thank you so much.